வில்வான் என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஜும்மா தொழுகை பள்ளியில் தொழுவிக்கப்படும் போது அதை பின்தொடர்ந்து பெண்கள் வீட்டில் தொழலாமா அல்லது லொஹர் தொழ வேண்டுமா என்று கேட்கிறார். அதாவது பள்ளிவாசல் ஒன்றுக்கு பக்கத்துல வீடுகள் இருக்கும். பள்ளிவாசல்ல ஜும்மா நடக்கும் போது அந்த வீடுகள்ல பெண்கள் இருப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த ஜும்மா உரையையும் அவர்கள் காதல கேட்டு ஒலிபெருக்கி மூலமாக ஊர் முழுக்க ஜும்மா சத்தம் கேட்குது, குத்துபா சத்தம் கேட்குது. அந்த குத்துபாவையும் கேட்டுட்டு பிறகு இமாம் ஜமாத் நடத்தும் போது ஜும்மாவுடைய தொழுகை ஜமாத்தாக நடக்கும் போது அந்த சப்தத்தையும் கேட்டு ஜும்மாவுக்கான 2 ரக்காத்தையும் வீட்டுல இருந்து தொழுது கொள்ளலாமான்னு தான் கேட்கிறாங்க. முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ளணும். பெண்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது கடமையே கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கிறாங்களா, வீட்டுல இருந்து கொண்டு இந்த பள்ளிவாசல்ல நடக்கிற ஜும்மாவை பின்தொடரணும் என்று எதிர்பார்க்கிறாங்களே, அது எப்ப அவங்க எதிர்பார்க்கலாம் என்று கேட்டா அது அவர்களுக்கு கடமையான ஒன்றாக இருந்தா தான் அதை எதிர்பார்க்கலாம். ஜும்மா தொழுறாங்க, நாங்க வீட்டுல இருக்கிறோம், பள்ளிக்கு போயிட்டு கொள்றதுக்கு வசதி இல்லை, ஜும்மா வேற நமக்கு கடமையா இருக்குது, எனவே அந்த பள்ளிவாசலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாததுனால வீட்டுல இருந்து அந்த சத்தத்தை கேட்டே நாங்க அதை ஃபாலோ பண்ணி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைப்பதற்கு எது அடிப்படைன்னு கேட்டா அவங்களுக்கு ஜும்மா அது கடமையாக இருக்கிறது என்று நினைத்தால்தான் அது அந்த அந்த கேள்வியே வரும். ஆனா ஜும்மா பெண்களுக்கு கடமையா என்று கேட்டால் ஜும்மா பெண்களுக்கு கடமை இல்லை. அபூதாவுதுல 901வது ஹதீஸாக தாரிக் இப்னு ஷிஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருது. அல் ஜும்அத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின். ஜும்மா ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை, வாஜிபு, அது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. ஃபீ ஜமாஅத்தின் இல்லா அர்பஅத்தன், 4 சாராரை தவிர, அப்துன் மம்லூக்குன், அடிமையாக இருப்பவர், அவ் இம்ராத்துன், பெண்கள், அவ் சபியுன், அல்லது பருவ வயதை அடையாதவர்கள், அவ் மரீலுன், அல்லது நோயாளிகள். இந்த 4 சாராரை தவிர மற்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஜும்மா கடமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆண்கள்லையும் பருவ வயதை அடையாதவர்களாக இருந்தாலும், நோயாளிகளாக இருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜும்மா கடமையாவாது. ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு ஜும்மா கடமையாவாது என்று சொன்ன பிறகு பள்ளிவாசல்ல தொழுறதை இவங்க எதுக்கு ஃபாலோ பண்ண கேட்கணும்? ஃபாலோ பண்ண கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. அது பெண்கள் மீது கடமையாகாத ஒன்றை அவங்க செய்ய வேண்டியது இல்லை. அப்ப பெண்களுக்கு எதை கடமையாக்குது இஸ்லாம்? ஐவேளை தொழுகையில ஜும்மாவுடைய நேரத்துல எது கடமையா இருக்கு? ஒவ்வொரு தொழுகை தான் அவர்களுக்கு கடமையாக்குது. ஏண்டா அவங்க ஜும்மா தொழுகை அவர்களுக்கு கடமை இல்லைன்னு வந்திருக்கிறதுனால அந்த ஜும்மாக்கு பகரமாக அந்த நேரத்துல தொழக்கூடிய வாஜிபான தொழுகை முகர் தொழுகை தான். அப்ப பெண்கள் வீட்டில இருந்து தொழுகிறதா இருந்தா ஜும்மா தொழுகையில தொழணும், அவங்க லுகர் தொழுகையைத்தான் தொழ வேண்டும். எப்ப அவங்க லுகர் தொழுகை தொழுவது கடமை என்றாகுதோ அப்ப அவங்க பள்ளி வாசல் இருக்கக்கூடிய இமாமுடைய சப்தத்தை ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி கொண்டு வீட்டில இருந்து ஜும்மா தொழணும் என்றது எப்படி எதிர்பார்க்கலாம், எப்படி செய்யலாம்? மார்க் அடிப்படையில அதை செய்ய முடியாது. அவங்க ஜும்மா தொழ வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு கடமை இல்லை என்பது உண்மை. ஆனா ஜும்மா தொழணும் என்று ஆசைப்படுறாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு ஜும்மாவை தொழணும். பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுறதுக்கு பெண்களுக்கு என்று பிரத்யேகமான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவங்களுக்கு கடமை இல்லை, ஆனா விரும்பினா வரலாமா இல்லையா? விரும்பினா பெண்கள் ஜும்மால போய் பங்கு பெறலாமா இல்லையா என்று பார்த்தால் தாராளமா பங்கு பெறலாம். எப்படி பங்கு பெறலாம் என்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் ஜும்மாவிலே கலந்து கொண்டு குர்ஆன் வசனங்களை கூட மனப்பாடமாக்கி இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1580வது செய்தியா வருது. இந்த செய்தி அறிவிக்கிறாங்க உம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஒருவர் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? காலத் அஹத்து காஃப் வல் குர்ஆனில் மஜீத், நான் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று குர்ஆனில் மஜீத் என்று வரக்கூடிய குர்ஆன் 50வது அத்தியாய பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து எப்படி பாடமாக்கிறேன், எப்படி எடுத்தேன் தெரியுமா? யௌமல் ஜும்அத்தி, ஜும்ஆவுடைய நாளில் தான் அதை நான் பாடமாக்குவேன். வஹுவ யக்ரஉ பிஹா அலல் மிம்பரி ஃபீ குல்லி ஜும்அத்தின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மிம்பர் மீது ஒவ்வொரு ஜும்மா நாளிலும் ஓதுவார்கள். அப்ப நான் ஜும்மாவுக்கு போய் கலந்து கொண்டதனால ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுவதனால சூரத்து காஃபை 50வது அத்தியாயத்தை நான் மனப்பாடமாக்கி கொண்டேன் என்று இந்த செய்தியில் அறிவிக்கப்படுகிறது. அப்ப பெண்கள் ஜும்மாவுக்கு கலந்து கொள்ளலாம், அனுமதி உண்டு, கட்டாயம் இல்லை. அவர்களுக்கு கலந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. அவங்க விரும்பினா ஆண்கள் அதை தடுக்க கூடாது, ஜும்மால தொழுந்துட்டு வாங்கன்னு அனுப்பணும். இப்ப பள்ளி வாசல்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? பெண்களுக்கு ஜும்மா தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஒரு அனுமதியை பயன்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு சலுகையை பயன்படுத்திக் கொள்வதற்கு
அவர்களுடைய விருப்பத்துக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மார்க்கம் விட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு பள்ளி நிர்வாகங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். ரசூல்லாவே அனுமதி கொடுத்திருக்கிறாங்களே, அப்ப நாங்க அதை மறுக்கலாமா? மறுக்க கூடாது என்பது இதுல இருந்து விளங்குது. அப்ப பெண்கள் ஜும்மா தொழணும் என்று சொன்னா பள்ளி வாசல் தேடி போகணும். இன்றைய நாங்கள் அறிந்த விதத்தில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில், ஏகத்துவ சிந்தனை அடிப்படையில், தௌஹீத் ஜமாத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய பள்ளி வாசல்கள்ல மட்டும்தான் பெண்களை ஜும்மாக்கு அனுமதிக்கிறாங்க. வேறு பள்ளி வாசல்களை பெண்களை ஜும்மாக்கு அனுமதிப்பதை பார்க்க முடியாததாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அனுமதி கொடுத்த உண்டு. அப்ப நாங்க அதை மனோ இச்சையின் அடிப்படையில மறுப்பதும் ஒரு குற்றம் என்பது தெளிவாக தெரிகிறது. அப்ப பெண்கள் பள்ளி வாசலுக்கு ஜும்மாக்கள்ல கலந்து கொள்ளலாம். வீட்டுல இருந்து நீங்க ஜும்மா தொழுறது முறை இல்ல. வீட்டுல இருந்து அவங்களுக்கு நுகர் தான் கடமையாகுது. நீங்க பள்ளிக்கு வந்தீங்கடா ஜும்மாவை தொழணும். எப்ப பள்ளிக்கு ஜும்மாவை தொழுந்தீங்களோ, நீங்க வீட்டுல இருந்தா ஜும்மாக்கு பகரமாகத்தான் நுகர நீங்க தொழுவீங்க. நீங்க ஜும்மாவே தொழுந்துட்டீங்கடா மீண்டும் போய் நுகர் தொழ வேண்டிய அவசியம் வராது என்பதையும் இந்த செய்திகள்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே ஒருத்தர் வீட்டுல இருந்து இமாம் பள்ளி வாசல்ல ஓதுற அந்த குத்துபாவையும் அவர் தொழுவிக்கிற தொழுகைக்கும் அவங்க வீட்டு ஒரு தடுப்பை தாண்டி, ஒரு செவரை தாண்டி இருந்து கொண்டு அவங்க ஜமாத்துல கலந்து கொள்றோம் என்று சொல்வது நபி வழிக்கு மாற்றமாக இருக்கிறது. இதற்கு மாற்றமாக அவர்கள் பள்ளி வாசலுக்கு பள்ளி வாசலில் பங்கு பெற்று கலந்து கொண்டு அந்த ஜும்மாக்களில் பங்கு பெற்று தொழுவதுதான் நபி வழிக்கு உட்பட்ட சரியான முறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் குர்ஆன் சுன்னாவில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதுதான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.